மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் மத்தியில் ஆளக்கூடிய என்டிஏ அரசாங்கம் வாக்குகளை திருடித்தான் ஆட்சிக்கு வந்தது அப்படின்ற ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு. இந்த குற்றச்சாட்டு அப்படின்றது இந்திய அரசியல் வட்டாரங்கள்ல ஒரு பெரிய புயலவே கிளப்பியிருந்த ஒரு நிகழ்வாக இருந்துச்சு. இப்போ தன்னுடைய குற்றச்சாட்டுகளுக்கு மிகவும் முக்கியமான சில ஆதாரங்களை நான் வெளியிடுவேன் அப்படின்ற விஷயத்தையுமே அவர் உறுதி அளிச்சதாக இருந்துச்சு. இப்போ இந்த முழக்கம் அப்படின்ற விஷயம் திருடுறது வாக்குகளாக இருக்கு அப்படின்றதாக சொல்லக்கூடியதாக இருக்கு. தொடர்ச்சியாக நாடு முழுவதுமே ஒரு இந்த விஷயமானது பெரிய அளவுக்கு ஒரு காட்டுத்தீ போல பரவிட்டு வருது அப்படின்றதுமே இங்க ராகுல் காந்தி தரப்புல இருந்து சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. இப்போ இது இந்திய ஜனநாயகத்துடைய நம்பகத்தன்மை பத்தி இருக்கக்கூடிய சில கடுமையான கேள்விகளை எழுப்பியும் இருக்கு. ஆக இந்த பிரச்சனையோட பின்னணியில இருக்கக்கூடிய முழுமையான விவரத்தை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. ராகுல் காந்தி அவர்கள் வாக்குச்சோரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முழக்கத்தை முன் வச்சாரு. பாஜகவுடைய தேர்தல் வெற்றிகள் நேர்மையற்ற ஒரு முறையில தான் பெறப்பட்டதாக இருக்கு அப்படின்னு சொல்லி சில குற்றச்சாட்டுகளும் பதிவு செய்யப்பட்டுச்சு. இப்போ இந்த முழக்கம் அப்படின்ற விஷயம் சமூக வலைத்தளங்கள்ல அதோட அரசியல் கூட்டங்களையுமே மிகப்பெரிய அளவுக்கு பரவக்கூடிய ஒரு விஷயமாக மாறுச்சு. பொதுமக்கள் கிட்டையும் இது பெரிய ஒரு விவாதத்தையும் தொடங்கி இருந்துச்சு. ஆக ஒரு நாட்டுடைய முக்கிய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் ஆளும் கட்சி மேல இது மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் இந்திய ஜனநாயகத்துடைய அடிப்படை கோட்பாடுகளை பத்தி மக்கள் சிந்திக்கப்படி செய்யக்கூடிய ஒரு விஷயமாக தான் இந்த இடத்துல இருக்கு. இப்போ இந்த குற்றச்சாட்டு அப்படின்றது வெறுமனவே ஒரு அரசியல் விமர்சனமாக வைக்கிறதாக மட்டும் இல்லாம இது ஒரு சமூக விவாதத்திற்கு அடித்தளமாக தான் இந்த விஷயமானது இப்போ மாறி இருக்கு. ஹைட்ரஜன் குண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது வெடிக்கிற அளவுக்கு மிக இந்த விஷயமானது வெடிக்கக்கூடிய அளவுக்கான ஆதாரத்தை நான் வெளியிடுவேன் அப்படின்ற ஒரு விஷயம் அவர் உறுதியளிச்சதாக இருந்துச்சு. இது பாஜகவுடைய தேர்தல் முறைகேடுகள் அப்படின்றத பத்தி அவருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய முக்கியமான சில ஆவணங்களையோ இல்ல தகவலையோ குறிப்பிடுறதாக தான் இருந்துச்சு. அதோட பெங்களூரு சென்ட்ரல் தொகுதியோட தொடர்பு இருக்கக்கூடிய சில ஆதாரங்களை அவர் ஏற்கனவே கொடுத்திருக்கிறதாகவும், ஆனா இந்த ஹைட்ரஜன் குண்டு அப்படின்றது இன்னுமே பல உண்மைகளை வெளியே கொண்டு வரதுக்காக பயன்படுத்த போற ஒரு ஆதாரமாக இருக்க போகுது அப்படின்றதையுமே அவர் குறிப்பிட்டிருந்தாரு. இந்த ஹைட்ரஜன் குண்டு அப்படின்றது இங்க குறிக்கக்கூடியது எதிர்பார்ப்பையோ இல்ல அரசியல் களத்துல இருக்கக்கூடிய பெரிய பரபரப்பையும் தான் ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு பார்வையும் இந்த இடத்துல இருக்கு. மேலும் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் மோடியால பெரிதுமே பாராட்டப்பட்டதாக இருக்கக்கூடிய குஜராத் மாடல் அப்படின்றது ஒரு பொருளாதார வளர்ச்சி மாதிரி கிடையாது. இது ஒரு வாக்குச்சோரி, அதாவது வாக்கு திருட்டுக்கான ஒரு மாதிரி தான் அப்படின்னு சொல்லி கடுமையாகவே இந்த விஷயத்தை விமர்சிச்சிருந்தாரு. அதாவது 2014 ஆண்டுக்கு முன்பு குஜராத்ல தொடங்கி இருக்கக்கூடிய இந்த மாடல் அப்படின்றது அதுக்கு அடுத்ததா தேசிய அளவுல செயல்படுத்தப்பட்டதாகவுமே இங்க அவர் குற்றத்தை முன் வச்சிருக்கிறாரு. இது பாஜகவுடைய அரசியல் யுக்திகள் வளர்ச்சியை விடவே தேர்தல் வெற்றிகளை உறுதிப்படுத்துறதுக்காக அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றதுதான் இங்க நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு விஷயமாகவே அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த குற்றச்சாட்டுகள் அப்படின்றது பாஜகவுடைய கொள்கை பத்தி இருக்கக்கூடிய ஒரு புதிய கோணத்தை நமக்கு கொண்டு முன்வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவும் அமைஞ்சிருக்கு. மேலும் பிரதமர் மோடி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷாவோட தேர்தல் ஆணையமுமே இங்க இந்த வாக்கு திருட்டல உடந்தையா இருந்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்பட்டுட்டு வருது. அதாவது தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான அமைப்பாக தான் செயல்படணும். இது எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே சமமாக செயல்பட வேண்டிய ஒரு ஆணையமாக தான் இருக்கு. இந்த இந்திய ஜனநாயகத்துடைய அடிப்படையான விஷயமும் இதுதான். ஆனா இங்க ராகுல் காந்தியுடைய இந்த குற்றச்சாட்டு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தேர்தல் ஆணையத்துடைய நடுநிலைத்தன்மை அப்படின்ற விஷயமே இங்க பெரிய அளவுக்கான ஒரு கேள்விக்குள்ளாக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுடைய நடவடிக்கையானது முழுக்கவே ஒருதலை பட்சமாக ஆளும் கட்சிக்கு சார்புடையதாகவே இருக்கிறதாக தான் இங்க ஒரு விஷயமும் பார்க்கப்படுது. அது போன்ற நடவடிக்கையாக தான் இது இருக்கு. குறிப்பாகவே வாக்காளர் பட்டியல்கள் இருக்கக்கூடிய இந்த முறைகேடுகளா இருக்கட்டும், வாக்குகளை சேர்க்கிறதா இருக்கட்டும், இல்ல நீக்கக்கூடிய வாக்குகளாக இருக்கட்டும், இந்த மாதிரியான எல்லா விவகாரங்களையுமே தேர்தல் ஆணையம் ஒரு சில பாரபட்சமான விஷயமாக தான் செயல்படுது அப்படின்னு தான் இப்போ ராகுல் காந்தி மட்டும் இல்லாம பல எதிர்க்கட்சி தரப்புல இருந்து சொல்லக்கூடிய
உணர்த்தக்கூடிய ஒரு விஷயமாகவும் இங்கு இருக்கு. மேலும் ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரமாக வந்து மத்திய பிரதேசம், குஜராத் மற்றும் மகாராஷ்டிராவில் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல்களா இருக்கட்டும், மக்களவை தேர்தல்களா இருக்கட்டும், இந்த விஷயங்களை தான் அவர் வந்து குறிப்பிடுறாரு. குறிப்பாகவே அதாவது மகாராஷ்டிராவில் மக்களவை தேர்தலுக்கு அப்புறமா தேர்தல் ஆணையம் சுமார் 1 கோடி வாக்காளர்களை சேர்த்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும், இந்த சேர்த்திருக்கக்கூடிய வாக்குகள் அனைத்துமே வந்து பாஜகவுக்கு தான் சென்றடைஞ்சதாக இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுமே வந்துட்டு இங்க வைக்கப்படுறதாக இருக்கு. மேலும் இப்போ வந்து இது வந்து தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடுகள் மேல இருக்கக்கூடிய வெளிப்படைத்தன்மையையும் அதோடைய தேவையுமே வந்துட்டு இங்க நமக்கு மிகப்பெரிய விஷயமாக உணர்த்தக்கூடியதாக தான் அமைஞ்சிருக்கு. இப்போ இங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அப்படின்றது ராகுல் காந்தியுடைய வாதத்திற்கு ஒரு வலுவான அடித்தளமாகவுமே இங்க அமைஞ்சிருக்கு. பாஜக வந்து வாக்குகளை குறைச்சு வாக்காளர்களை சேர்க்கிறதோட அவங்களுடைய அந்த அடிப்படையில தேர்தல் வெற்றிகள் வந்துட்டு பெறக்கூடியதாக இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இங்க வைக்கப்படுது. அதாவது அவங்களோட பேசிக் டாக்டிக்ஸே என்னவாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா விஷயத்தை வந்து குறைக்கிறாங்கன்றதோட புதிய வாக்காளர்களை சேர்த்து அவங்களுடைய அடிப்படை, அதாவது போலி வாக்காளர்களை சேர்த்து அவங்களுடைய வெற்றியை வந்துட்டு அதிகரிச்சுக்கிறாங்க அப்படின்ற விஷயம் தான் இங்க வந்து குற்றச்சாட்டாக வைக்கப்படுது. இது வந்து வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய உண்மையான வாக்காளர்களுடைய பெயர்களை நீக்கிறதோடவே பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அந்த போலியான வாக்காளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள சேர்க்கிற மாதிரியான மோசடிகள் அப்படின்றதுமே இந்த இடத்துல அதிக அளவு நடக்குது அப்படின்ற விஷயத்தை தான் குறிப்பிடுறதாகவே அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த வகையான முறைகேடுகள் அப்படின்றது ஒரு நியாயமாகவும் சுதந்திரமாகவும் இருக்கக்கூடிய தேர்தலுடைய அடிப்படை கொள்கையவே இந்த இடத்துல நமக்கு சிதைச்சிருது அப்படின்றதும் தான் உண்மையான ஒரு விஷயம். இப்போ இந்த யுக்தி அப்படின்றது பாஜகவுடைய தேர்தல் இயந்திரம் எப்படி செயல்படுது அப்படின்றத வந்து இங்க வந்து குறிப்பாகவே கேள்விக்கு எழுப்பக்கூடிய ஒரு விஷயமாகவும் அமைஞ்சிருக்கு. தொடர்ச்சியாக பீகார்ல வந்துட்டு மாநில இளைஞர்கள் வந்து வாக்கு திருட்டுகளுக்கு வந்துட்டு முற்றுப்புள்ளி வைப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையுமே வந்து இங்க ராகுல் காந்தி அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு. இது வந்து இப்போ வர இருக்கிறதாக இருக்கக்கூடிய பீகார் சட்டமன்ற தேர்தலும் சரி, பாஜகவுடைய தேர்தல் யுக்திகளை முறியடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக வந்து எதிர்க்கட்சிகளுக்கு அமையும் அப்படின்றதையுமே உணர்த்தக்கூடியதாக இருக்கு. மேலும் பீகார் மாதிரியான ஒரு பெரிய மாநிலத்துல வாக்காளர்களுக்கான விழிப்புணர்வும் தேர்தல் நேர்மை அப்படின்ற விஷயமுமே வந்து சோதிக்கப்படக்கூடிய ஒரு முக்கிய களமாக தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் இந்த கடுமையான குற்றச்சாட்டுகளுக்கு வந்து பாஜக எந்த மாதிரியான பதில்களுமே வந்துட்டு கொடுக்க போகுது அப்படின்றது தான் இங்க வந்து மிகப்பெரிய ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கு. அதாவது எப்படி அவங்க வந்து பதில் கொடுப்பாங்க, பாஜக இந்த குற்றச்சாட்டுகளை புறக்கணிப்பாங்களா இல்ல இதுக்கெல்லாம் பதில் கொடுப்பாங்களா அப்படின்றது தான். கடந்த காலத்துடைய அனுபவங்கள் படி நம்ம இந்த விஷயத்துக்கு பதில் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா இது மாதிரியாக இருக்கக்கூடிய எந்த குற்றச்சாட்டுகளுக்கும் பாஜக வந்துட்டு அவ்வளவு எளிதாக வந்துட்டு அதை புறக்கணிக்கிறது இல்லை அப்படின்றது தான். அதாவது அவங்க வந்து ராகுல் காந்தியை தனிப்பட்ட முறையில தாக்குறதுக்காகவோ இல்ல குற்றச்சாட்டுகளை ஆதாரம் இல்லாது அப்படின்னு சொல்லி அவங்க நிரூபிக்கிறதுக்காக ஏதாவது வேற ஒரு வழியில முயற்சிப்பாங்க. அதாவது நேர்மையாக தான் அது இருக்குமான்னு கேட்டா அது மிகப்பெரிய சந்தேகம் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா எல்லா இடத்துலயும் அவங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்களை தான் முன் வச்சிருக்கிறாங்க அப்படின்றதுக்காக கடந்த காலத்திலே நமக்கு பல அனுபவங்களும் இருக்கதான் செஞ்சிருக்கு. இப்போ இந்த விஷயமானது ஒரு அரசியல் மோதலை இன்னுமே தீவிரப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியாக இருக்கும் அப்படின்ற ஒரு பார்வையுமே இருக்கு. மேலும் இப்போ வந்து இந்த ராகுல் காந்தியுடைய இந்த வாக்கு திருட்டு அப்படின்ற குற்றச்சாட்டுகள் இந்திய ஜனநாயகத்துடைய நம்பகத்தன்மை பத்தி மக்கள்கிட்ட மிகப்பெரிய கவலையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயக அமைப்புகள் வந்து நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையாகவும் செயல்பட வேண்டியது அப்படின்றது இங்க நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் சரி அந்த நாட்டுக்கும் சரி மிக முக்கியமான ஒரு விஷயம் தான். ஆனா தேர்தல் ஆணையம் வாக்குப்பதிவு இயந்திரம்னு சொல்லக்கூடிய இந்த இவிஎம் மற்றும் அதோடைய தேர்தல் நடைமுறைகள் அப்படின்றத பத்தி இருக்கக்கூடிய கேள்விகள் அப்படின்றது மக்களுடைய மத்தியில மிகப்பெரிய சந்தேகங்களை கூட்டக்கூடியதாக தான் இங்க வந்து தொடர்ச்சியாக அமைஞ்சுகிட்டு இருக்கு. வரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையுமே இது சாதகமாக அப்படின்றது இதுவரைக்கும் எதுவும் பெரிதான ஒரு ஆதாரங்கள் வந்து வெளியிடப்படவே இல்லை. இப்போ இந்த சந்தேகங்கள் அப்படின்றது நமக்கு தெளிவுபடுத்தாவிட்டாங்க அப்படின்னா இந்த ஜனநாயகத்துடைய அடித்தளம் அப்படின்ற விஷயமே பலவீனத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு அப்படின்றது நமக்கு வெளிப்படையாகவே காட்டக்கூடிய ஒரு விஷயமாக மாறிடும். இப்போ இந்த குற்றச்சாட்டுகளால, அதாவது ராகுல் காந்தி வச்சிருக்கக்கூடிய இந்த மொத்த குற்றச்சாட்டுகளால இந்திய தேர்தல் ஆணையம் வந்து ஒரு பெரிய அழுத்தத்தையே சந்திச்சிருக்கு. அதனால எதிர்க்கட்சிகள் தேர்தல் ஆணையம் பாரபட்சமாக செயல்படுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டும் அடுத்தடுத்த கட்சிகள் கிட்ட இருந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த நிலையில வந்து தேர்தல் ஆணையம் அவங்களுடைய சுதந்திரத்தை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திலும் இருக்கிறாங்க. அதாவது தன்னுடைய தரப்புல இருந்து தான் தேர்தல் ஆணையம் வந்து செயல்படுது, எந்த ஒரு கட்சிக்காகவும் சார்பாக இல்லை, நாங்கள் வந்து ஒரு வெளிப்படைத்தன்மையோடையும் தனித்துவத்தோடையும் தான் இருக்கோம், தனிச்சையாக தான் இருக்கோம் அப்படின்ற விஷயத்தை காட்ட வேண்டிய ஒரு நிலையில இருக்கு. ஆக வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய இந்த முறைகேடுகள் ஆகட்டும், இது பற்றி இருக்கக்கூடிய புகார்களை முறையாக சரி செய்ய வேண்டியது அப்படின்றது அவங்களோட பொறுப்பு.
மேலும் வாக்குப்பதிவு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மை அப்படின்ற விஷயத்தை கொண்டு வரதும் இந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கிறது மூலமா வந்து தேர்தல் ஆணையம் அவங்க மேல இருக்கக்கூடிய இந்த சந்தேகங்களை தீர்த்துக்க முடியும் அப்படின்ற ஒரு பார்வையுமே இந்த இடத்துல வைக்கக்கூடியதாக தான் இருக்கு. மேலும் இப்போ இந்த குற்றச்சாட்டுகள் அப்படின்றது வந்து இந்திய எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு புதிய உத்வேகத்தவே வந்து கொடுத்திருக்கு. பல எதிர்க்கட்சி தலைவர்கள் வந்து கடந்த காலத்துல இது மாதிரியான குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருந்தாங்க. ராகுல் காந்தியுடைய இந்த ஹைட்ரஜன் குண்டு அப்படின்ற விஷயத்துக்கான ஆதாரம் எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைச்சு பாஜகவுக்கு எதிராக ஒரு ஒருமித்த குரலை வந்து எழுப்புறதுக்காக உதவும் அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. இது வந்து வரக்கூடிய 2029 மக்களவை தேர்தலுக்கான ஒரு புதிய யுக்தியாகவுமே இந்த இடத்துல பார்க்கப்படுது. மேலும் இந்த இடத்துல வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கக்கூடியது என்ன அப்படின்னா, பாஜகவுடைய தேர்தல் வெற்றிகள் அப்படின்றது வெறும் ஒரு அரசியல் தந்திரங்களால மட்டுமே வந்திருக்கக்கூடியதாக இல்லை. இதற்கு மாறாக இந்த பார்வைக்கு முற்றிலுமேகவே அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய சில நுட்பங்களுக்கான விஷயங்கள்ல வந்துட்டு இது வந்திருக்கு அப்படின்றதான் நமக்கு உணர்த்துறதாக இருக்கு. வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய முறைகேடுகளாகட்டும், வாக்குகளை சேர்க்கிறதாக இருக்கட்டும், இது மாதிரியான குற்றச்சாட்டுகள், அதாவது அந்த ஃபார்மே வந்து இந்த இடத்துல தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கு இப்படின்ற குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு. இப்போ இது எல்லாமே இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பாஜகவுடைய தேர்தல் வியூகம் வந்துட்டு மிகவுமே ஒரு சிக்கலான நுட்பமான சில விஷயத்தை தான் கொண்டு இருக்கோ அப்படின்றதையும் இங்க நமக்கு கேள்விகளை எழுப்புறதாக உணர்த்துறதாக இருக்கு. இது எதிர்க்கட்சிகள் தங்களுடைய தேர்தல் யுக்திகளை மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு அவசியத்தையுமே இங்க வந்து குறிப்பிடுறதாக இருக்கு. சோ இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது மாதிரியான செய்திகளை தினம்தோறும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம கோபாசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.